சோதனைகள் வந்தபோதிலும் சோர்வில்லாமல் அயராது உழைத்த அட்வந்து முன்னோடிகள். குடும்பத்தில் பலதரப்பட்ட தடைகள் இருந்தாலும், வியாதிகள் வியாக்குலங்கள் இருந்தாலும், ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமத்தோடும் உற்சாகத்தோடும் செய்த மனிதர்கள். பல கண்டங்களை கடந்து அறியப்படாத ஊர்களுக்கு சென்று ஆண்டுடைய அருமையான இந்த மேலான சத்தியத்தை பறைசாற்றின மனிதர்கள். இவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், மறக்கப்பட்ட மனிதர்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காணொளி மூலமாக உங்கள் அனைவருமே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மறக்கப்பட்ட மனிதர்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக உங்கள் அனைவரையுமே அன்போடு வாழ்த்தி நான் வருகின்ற வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்கும்படியாக நமது மத்தியிலே போதகர் கிர்ஷம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வாருங்கள், நாம் அவரை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்றுக் கொள்வோம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம் பாஸ்டர். உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மறக்கப்பட்ட மனிதர்கள் நிகழ்ச்சி சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி பாஸ்டர். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு மாபெரும் மனிதர்களை குறித்து சொல்லிட்டு வரீங்க. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் எந்த ஒரு மனிதரை பற்றி நாம் பார்க்க போகிறோம்? ஆசிய கண்டத்திலே முதல் முறையாக காலடி தடம் வைத்த ஊழியத்தை செய்த ஏப்ராம் லரு என்கிற ஒரு மனிதரை குறித்து இந்த நாளிலே படிக்க இருக்கிறோம். ஏப்ராம் லரு பாஸ்டர், இவருக்கான ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை கொடுங்க பாஸ்டர். ஏப்ராம் லரு இவர் யார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஒரு கப்பல் பயணத்தை செய்யக்கூடிய ஒரு நபர். அது மாத்திரமல்ல, அங்கே இந்த தங்கத்தை குறித்த ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு நபர். பின்னர் புத்தக ஊழியத்தை செய்து முக்கியமாக கப்பல்களிலே அங்கே ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஷிப் மிஷனரியாகவும் இவர் பங்காற்றிய ஒரு மனிதராக கருதப்படுகிறார். நிச்சயமாக சொல்லும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. கப்பலில் அதுவும் புத்தக ஊழியத்தை செஞ்சாருன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லுங்கள் பாஸ்டர் இவருடைய ஊழியத்தை பற்றி. ஏப்ரஹாம் லரு இவருடைய ஊழியத்தை குறித்து நாம் படிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறு அறிமுகத்தை நாம் இந்த செவன்த் டே திருச்சபையிலே இந்த ஊழியம் முக்கியமாக இந்த வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய ஊழியங்கள் எப்படியாக துவங்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பாஸ்டர். அப்போ சொல்லுங்கள் பாஸ்டர். அதை புரிந்து கொண்டால் தான் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஏப்ரஹாம் லருவோடைய இந்த ஊழியம் எவ்வளவு வல்லமையானது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போது 1844 இந்த ஆண்டு ஒரு சிறப்புமிக்க ஆண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், வில்லியம் மில்லர் முக்கியமாக அவரை சார்ந்த கூட்டம் கிறிஸ்து இரண்டாம் முறை வருவார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருந்த அந்த ஒரு ஆண்டு. அக்டோபர் மாதம் 22 இயேசு கிறிஸ்து வராததினாலே மிகுந்த ஏமாற்றம் அடைந்த ஒரு வருடம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கிறிஸ்தவ திருச்சபை வரலாற்றில். அந்த ஆண்டிலே யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வருவார் என்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யாரெல்லாம் அதை உதாசனப்படுத்தினார்களோ, அவர்களுக்கு ரட்சிப்பு முடிந்து போய்விட்டது, ரட்சிப்பின் கதவு அடைக்கப்பட்டது என்று சொல்லி அநேகர் நம்பினார்கள். நம்ம செவன்த் டே அட்வென்டிஸ்ட். ஆமாம், அந்த வில்லியம் மில்லருடைய அந்த கூட்டத்தில் இருந்தவர்களும் அதிலிருந்து வெளியே வந்த கூட்டத்தாரிலும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சார்ந்த ஒரு சில நபர்களும் என்ன செய்தாங்க அப்படின்னா நம்பினார்கள். அது பேர் ஆங்கிலத்தில் ஷட் டோர் தியரி அப்படின்னு சொல்லுவோம். கதவு மூடப்பட்டுச்சு, அதாவது இந்த பேழையின் கதவு நோவா நாட்களில் மூடப்பட்டது அல்லவா, அதே போல் அப்போ வெளியே இருந்த மக்கள் என்ன செய்ய முடியல, பேழைக்குள்ளே நுழைய முடியல, அவர்களெல்லாம் மரித்து போனார்கள். அதே போல் அந்த முத்தூதின் செய்தி முதலாவது வில்லியமிரு நாட்களிலே அது பிரசங்கிக்கப்பட்டது. யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கேட்கவில்லையோ, உதாசனப்படுத்தினார்களோ, அவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் செய்தி இனிமே கிடையாது, அவர்கள் ரட்சிப்பு முடிந்து போனது என்று சொல்லி அநேகர் என்ன செய்தாங்க அப்படின்னா நம்பினார்கள். அப்போது மேலை நாடுகளிலே மற்ற தேசங்களிலே ஊழியம் செய்வதை குறித்து என்ன செய்யலை, இவர்கள் அதிகமாக யோசிக்கவில்லை, அதனை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. அமெரிக்க தேசத்திலே அவங்க சுற்று வட்டாரங்களிலே ஊழியத்தை செய்வதில் தான் என்ன செய்தாங்க அப்படின்னா கவனம் செலுத்தினார்கள். இப்படிப்பட்ட நாட்களிலே 1848ஆம் ஆண்டு எலன் ஒயிட் அவர்கள் குறித்து நாம் படித்திருக்கிறோம். எப்படி அவர்களை ஒரு வாலிப வயதிலிருந்து ஆண்டவராகிய தேவன் இந்த மாபெரும் ஏமாற்றத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்குவதற்கு அவர்களை கருவியாக பயன்படுத்தினார் என்பதை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போது அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்குறார்.
எப்போ அப்படின்னா 1848ஆம் ஆண்டில். அவர்கள் தரிசனத்தில் பார்த்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த முத்தூதியின் செய்தியானது ஒரு ஓடையில் எப்படி தண்ணி ஓடும் பார்த்தீங்களா, அதை போல் வெளிச்சம், இந்த முத்தூதின் செய்தியின் வெளிச்சம் என்ன செய்யும் அப்படியும் உலகமெங்கிலும் அது செல்லும். இந்த வெளிச்சமானது அநேகருக்கு சென்றடைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது என்பதை குறித்து என்ன செய்திருந்தாங்க அப்படின்னா, அந்த தரிசனத்திலே அவர்கள் பார்த்திருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு இந்த வெளிச்சம் கிடைத்த மாத்திரத்திலே மிகுந்த ஆச்சரியம் அடைந்து அநேகருக்கு இதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது நமக்கு மாத்திரமல்ல, இந்த சத்தியம், இந்த ஷட்டோர் தியரி என்பது தேவனுடைய திட்டம் கிடையாது. மாறாக எல்லாருக்கும் என்ன செய்யணும், சத்தியம் போய் சேர வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியங்கள் விரிவடைய வேண்டும் என்பதை அவர்கள் என்ன செய்தாங்க, மிகுந்த வாஞ்சையோடு தெரிவிக்க ஆரம்பித்தார்கள். அதன் விளைவாக 1874ஆம் ஆண்டில் ஜேன் ஆண்ட்ரூஸ் என்ற நபரை குறித்து நம்ம படித்திருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சுவிட்சர்லாந்து தேசத்திற்கு முதல் முறையாக செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக மேலை நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரர் யார் அப்படின்னா ஜேன் ஆண்ட்ரூஸ். சுவிட்சர்லாண்டுக்கு இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அவர் அனுப்புகிறாங்க. அதுதான் அங்கே செவன்த் டே திருச்சபையுடைய இந்த ஊழிய எல்லை விரிவாக்கம் அடைவதற்கு மிகுந்த ஒரு முதல் காரணமாக இருந்துச்சு அவருடைய ஊழிய பிரயாணம், ஜேன் ஆண்ட்ரூஸுடைய ஊழிய பிரயாணம். அதன் பிறகு 1890ஆம் ஆண்டுகளிலே பார்த்தோம் அப்படின்னா எஸ்என் ஹஸ்கல், இந்த மாமனிதர் குறித்து நாம் படித்திருக்கிறோம். ஸ்டீஃபன் என் ஹஸ்கல் வயது முதிர்ந்த காலத்திலும் ஊழியத்தை செய்து ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்த நபர். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு வேர்ல்டு மிஷினரி டூர், உலக ஊழிய பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார். அப்போது அவர் இங்கே ஹாங்காங், ஷாங்காய், இந்த சீனா தேசத்தில் இருக்கக்கூடிய பட்டணங்களுக்கு போய் வரும் பொழுது அங்கே ஊழிய எல்லைகள் இருப்பதை பார்க்கிறாரு, ஊழியத்திற்கான இடங்கள் இருப்பதை பார்க்கிறார். சத்தியம் போய் சேர வேண்டும் என்கிற வாஞ்சியோடு என்ன செய்கிறாரு, அதை கொண்டு வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்முடைய திருச்சபை சார்ந்த அங்கே தலைவரிடத்தில் சொல்லுகிறார். இந்த காலகட்டத்திலே எலன் ஒயிட் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வில்லியம் ஆம்ப்ரோஸ் ஸ்பைசர் என்கிற நபரிடத்தில் ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க. அவரும் ஒரு ஜிசி பிரசிடெண்ட்டாக இருந்தவர், இந்திய தேசத்திலே மிகுந்த பங்காற்றியவர் என்று சொல்லலாம். அப்போ அவருக்கு ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க, நம்முடைய ஊழிய எல்லைகள் விரிவடைய வேண்டும், முக்கியமாக சீன தேசத்தை குறித்து அவர் என்ன செய்கிறாங்க, அதை எழுதுகிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட சீனாவை குறித்த ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 1901ஆம் ஆண்டில் என்ன செய்கிறாங்க, அதுக்கு முன்பதாக 1898ஆம் ஆண்டில் ஒரு ஆலோசனை சங்கம் கூடி நாம் ஒரு நபர் என்ன செய்யணும், அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை அங்கே வகுக்கதை நாம் பார்க்க முடியும். இப்போ பாஸ்டர் ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு வரீங்க. யார் யாரெல்லாம் வெளிநாடு இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் பார்க்கலாம் பாஸ்டர். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை நான் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். பாஸ்டர், சீனா பகுதிக்கு நம்முடைய செவன்த் டே அட்வென்டிஸ்ட் வந்து ஆலோசனை சங்கத்தை கூட்டி அவங்க ஊழியக்காரரை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டாங்கன்னு சொன்னீங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு? இந்த ஒரு முன்னோட்டம் நாம் எதற்கு படித்துக் கொள்கிறோம் அப்படின்னா, திருச்சபையாக அவர்கள் யோசித்தது 1898ஆம் ஆண்டிலே அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் அதற்கு முன்பதாகவே தேவன் ஒரு மேலான திட்டத்தை வைத்திருந்தார். தேவன் ஒரு நபரை எழுப்பியிருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். அவர்தான் யார் என்று சொன்னால் ஏப்ரஹாம் லரு என்கிற இந்த மனிதர். இவர்கள் திட்டம் போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு பிளான் போட்டுட்டாருன்ற. ஆமாம், கண்டிப்பாக. அவர்கள் செயல்படுத்துவதற்கு முன்பதாகவே தேவன் இந்த மனிதரை கொண்டு அங்கே என்ன செய்தார் என்று சொன்னால் வல்லமையான ஊழியங்களை அங்கே தொடங்கினார் என்பதை நாம் படிக்க இருக்கிறோம். கண்டிப்பாக பாஸ்டர். அப்போது ஆப்ரஹாம் லேரோ பற்றி சொல்லுங்கள் பாஸ்டர். அவங்களுடைய குழந்தை பருவம், அவங்களுடைய பிறப்பு எல்லாத்தையும் சொல்லுங்கள் பாஸ்டர். ஏப்ரஹாம் லரு நியூ ஜெர்சி என்ற மாகாணத்திலே நவம்பர் 25, 1822ஆம் ஆண்டிலே அவர் பிறந்தார். அவருடைய தகப்பனார் ஜோசப் எல் லரு, அப்புறம் மேரி லரு என்கிற 2 தாய் தகப்பனரை நாம் பார்க்க முடியும். அவர்கள் இருவருமே விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குடும்பத்திலே பிறந்து பின்னர் தன்னுடைய குடும்பங்கள் அங்கே விரிவடையும் பொழுது அங்கே ஒரு சீமேனாக
கப்பலிலே அங்கே பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபராக என்ன செய்கிறாரு, தன்னுடைய வேலைகளை செய்ய அவர் தொடங்குகிறார். அப்படி கப்பலிலே பிரயாணம் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த ஒரு வேலையிலே அவர் ஈடுபடுகிறார். இப்படி எல்லா கப்பல் பிரயாணத்தையும் மேற்கொண்டு அவர் வீடு திரும்பும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அநேக ஆண்டுகளுக்கு பிறகு வீடு வருகிறார். வந்து பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் சம்பாதித்து வைத்த சொத்துகள், வீடு அனைத்துமே அங்கே நெருப்பிலே தீக்கிரையாக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், ஒரு சோர்வு அவருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அதுக்கு முன்பதாக ஒரு அனுபவத்தை இவர் கடந்து வருகிறார். என்னென்று சொன்னால், 11ஆம் வயதில் இருக்கும் பொழுது இந்த விண்கற்கள் விழுகிற அந்த ஒரு அனுபவத்தை அவர் கடந்து வருகிறார். நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். 1833ஆம் ஆண்டில் அங்கே ஜோசப் பேட்ஸ் இதை பார்த்துருக்குறாங்க. வில்லியமினுடைய இயக்கம் அப்பொழுதுதான் அங்கே தொடங்கி அங்கே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற பிரசங்கப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே இந்த ஒரு அனுபவம் அநேகருக்கு விசுவாசத்தை ஊர்ஜிதப்படுத்தியதை நாம் பார்க்க முடியும். அப்போது இவருக்கும் அந்த ஒரு அனுபவம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அங்கே விசுவாசத்திலே மேலும் இவர் அவருடைய ஆவிக்குரிய விசுவாசத்திலே வளர்ச்சி அடைவதற்கு அந்த ஒரு அனுபவம் அவருக்கு என்ன செய்தது, பயன்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் தான் இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம், அவருடைய சொத்து எல்லாம் அங்கே அழிஞ்சு போயிடுச்சு. ஒரு மிகுந்த ஒரு சோர்வடைகிறார். அவருடைய கப்பல் பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு வரும் பொழுது இந்த நாட்களிலே கிறிஸ்துவை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆவலாக இருந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஹவாயின் ஐலாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு தீவு, ஹவாயின் அப்படின்ற தீவிலே அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அங்கு சென்று கிறிஸ்துவை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவனாக தன்னை தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். கண்டிப்பாக சார். அப்போது ஒரு கப்பல் பயணியாக இருந்த இவர் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்தவனாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆமாம். இன்னும் சொல்லுங்கப்பா சார், இன்னும் இந்த 7ஆம் நாள் வந்து சத்தியத்தை எப்படி அவர் ஏற்றுக்கிட்டார் சொல்லுங்கள். கண்டிப்பாக இவர் ஒரு வித்தியாசமான மனிதராக இருந்தார். கப்பல் பயணம் மற்றும் அநேக இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு நபர். அது மாத்திரமல்ல, அவருடைய இடங்கள் எல்லாம் அழிந்து போன பிறகு ஒரு மரம் வெட்டுகிற நபராகவும், பின்னர் அங்கே ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு வேலையும் செய்து கொண்டு வருகிறார். முக்கியமாக அவருடைய அதிகமான நேரத்தை எங்கே அவர் செலவிடுகிறார் என்று சொன்னால், மலைகளிலே அந்த மரங்களை வைத்து கட்டின வீட்டிலே குடியிருந்து அங்கு வேலைகளை அவர் செய்வதை நாம் பார்க்க முடியும். முக்கியமாக தனிமையான ஒரு வாழ்க்கையை அவர் தெரிந்து கொண்டார். ஏனோக்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேதாந்தத்தில் தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அது குறித்து எல்லன்விட்டு எழுதும் பொழுது அநேக நேரம் என்ன செய்வாராம், மலைப்பாங்கான இடங்களில் சென்று அதிக நேரம் ஜெபம் செய்வாராம். அப்போ அப்படிப்பட்ட சூழலிலே இந்த நபர் என்ன செய்கிறாரு, ஏப்ராம் லரு என்கிற இந்த மனிதர் அங்கே தனிமையான இடத்தை தெரிந்து கொண்டு தேவனோடு அதிகமான நேரத்தை செலவிடுகிறார். அந்த சூழ்நிலையிலே அங்கே ஒரு முறை அவர் இருந்த அந்த இடத்திலே ஒரு அட்வென்டிஸ்ட் இருந்தாங்க. யார் அப்படின்னா ருவல் ஸ்டிக்னி அப்படின்ற ஒரு அட்வென்டிஸ்ட். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய செம்மறியாடு பண்ணை வச்சிருக்கிறார். அப்போது அவர் அந்த இடத்தை விட்டு அவர் செல்லும் பொழுது அங்கே சில துண்டு பிரசுரங்களை வைத்து விட்டு செல்லுகிறார். அது யாரோடத்துல கிடைக்கிது அப்படின்னா ஒரு பிரசிங்கர்கிட்ட கிடைக்கிது. அவங்க வீட்டில் கொடுத்துட்டு போயிடுறாரு. டங்கார்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு பிரசிங்கருடைய வீட்டில். ஆனால் அவருக்கு வந்து அதை குறித்து படிப்பதற்கு அவ்வளோ நாட்டம் இல்லை. இதை நான் ஏன் படிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அது யாரிடத்துல செல்ல வேண்டுமோ அவரிடத்துல செல்வதற்காக அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. அது அங்கே அந்த துண்டு பிரசுரங்கள் அங்கே இருந்து கொண்டிருந்த வேளையிலே அதனை படித்த அந்த பிரசிங்கருடைய மனைவி என்ன செஞ்சாங்க தெரியுமா, அதை எடுத்து அவர்கள் அந்த துண்டு பிரசுரங்களை அதில் இருக்கக்கூடிய சத்தியங்கள் அடங்கிய அந்த ஒரு கவரை எடுத்து என்ன செய்கிறாங்க, நம்ம ஏன் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏப்ரஹாம் லருவுக்கு அதை கொடுக்குறாங்க. அப்போது இந்த பிரசுரங்கள் எங்கே வருது அப்படின்னா சரியாக இந்த மனிதருடைய கைக்கு வருகிறது. அது 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்கிற சத்தியத்தை அடங்கிய துண்டு பிரசுரங்கள் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் முத்தூதின் செய்தியும் குறித்த காலத்தின் அடையாளங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுரையோடு அடங்கிய ஒரு துண்டு பிரசுரமாகவும் காணப்பட்டுச்சு.
எல்லா செய்தியும் அடங்கின ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்போ இது கிடைத்த மாத்திரத்திலே அவருக்கு 7th டே தான், அதாவது 7ஆம் நாள் தான் உண்மையான ஓய்வு நாள் என்பதையும் தெரிந்து கொண்டார். முத்தூதின் செய்தியை குறித்தும் தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவின் வருகைக்காய் நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் அவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் லரு. ஆமாம், கண்டிப்பாக பாஸ்டர். இதுலேருந்து என்ன பாடத்தை பாஸ்டர் நம்ம கற்றுக்குறோம்? ஏப்ரஹாம் லரு அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு அனுபவத்தை நம்ம சுற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தன்னிடத்தில் இருந்த அந்த ஒரு கைப்பிரதியை அந்த ஒரு சகோதரி அவர் என்ன செய்தாங்க அப்படின்னா, தன்னிடத்தில் மாத்திரம் வைத்தில்லாதபடிக்கு அதை சுற்றி இருப்பதற்கு கொடுப்பதற்கு அவர்கள் எண்ணம் வைத்திருந்தார்கள். கண்டிப்பாக அது ஒரு பிரசங்கியா கையில் கிடைச்சது. அவர் அதை பயன்படுத்தலை. அதை பயன்படுத்தினுடைய துணைவியார் என்ன செய்தாங்க, தான் மாத்திரம் படிக்காமல் என்ன செய்தாங்க, மற்றவர்களுக்கும் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது இந்த ஒரு நபர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு சத்தியத்தை அறிந்த ஒரு நபர், தான் எப்படி ஒரு புத்தகத்தின் வாயிலாக ஒரு கைப்பிரதியின் வாயிலாக சத்தியத்தை அறிந்து கொண்டனோ, அதே போல் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஊழிய வாஞ்சியை அவருக்குள்ளாக விதைத்தது இந்த ஒரு அனுபவம். இப்போ நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம். நமக்கு கிடைக்கிற வெளிச்சத்தை நாம் மாத்திரம் வைத்துக் கொள்கிறோமா என்கிற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. இதை மற்றவருக்கு நம்ம எடுத்து சொல்லுகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக சார். நமக்கு கிடைத்த இந்த மேலான சத்தியத்தை நம்மால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம் பாஸ்டர். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி மறுபடியும் தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் உங்களை நான் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். பாஸ்டர் ஆபிரகாம் லரு அவர்கள் இந்த ஓய்வு நாள் தான் மெய்யான ஒரு சத்தியம் அப்படின்னு சொல்லி இதை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னீங்க. இந்த மெய்யான வெளிச்சம் கிடைச்ச இவர் ஊழியத்தை செய்யணுன்ற வாஞ்சை வந்துச்சுன்னு சொன்னீங்க. அந்த ஊழியத்தை எப்படிலாம் செஞ்சாருன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பிரசங்கியாரின் துணைவியார் கொடுத்த அந்த துண்டு பிரசுரத்தின் மூலமாக இந்த மீதமான திருச்சபையின் சத்தியத்தை அறிந்து கொண்ட இவர் ஊழியத்தில் இறங்க வேண்டும், தான் பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சம் அநேகருக்கு சென்றடைய வேண்டும் என்ற வாஞ்சியோடு என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னிடத்தில் இருந்த ஒரு நிலத்தை விற்று விடுகிறார். அதை விற்றுவிட்டு ருவல் ஸ்டிக்னி அப்படின்ற அந்த நபரிடத்தில் இதை விற்று விடுகிறார். விற்றுவிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த பிரசுரங்களை, புத்தகங்களை நான் என்ன செய்ய வேண்டும், அநேகருக்கு நான் கொண்டு செல்ல வேண்டும், அதற்கு எனக்கு நேரம் வேண்டும் என்பதற்கு என்ன செய்கிறாரு, நிலத்தை விட்டு விடுகிறார். தனக்கு நிலம் போனாலும் பரவாயில்ல, ஆனால் என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும் என்கிற ஒரு வாஞ்சை இடத்துல காணப்பட்டுச்சு. அப்போது இந்த நிலத்தை விற்று அங்கே ஊழியத்தை செய்ய தொடங்குகிறார். அங்கே சுவிட்சர்லாந்து மற்றும் கரோலினாஸ் அப்படின்ற இடத்துலேருந்து அநேக மக்கள் என்ன செய்தாங்க, இடம்பெயர்ந்து அந்த இடத்துல வந்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் போய் என்ன செய்கிறாரு, சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு முற்படுகிறார். அப்படி செய்யும் பொழுது நம்ம ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை முதலாவது நம்ம செய்கிறோம் அப்படின்னா முதல்ல என்ன வரும், ஏதாவது ஒரு சோதனை வரும், பிரச்சனை வரும், சோர்வு வரும். அதே போலவே இவர் அங்கே பிரயாசப்படும் பொழுது அநேக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவரை கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னா இவருக்கு வயசு என்ன ஆயிடுச்சு, 50 வயசுக்கு மேலே தாண்டிடுச்சு. அப்போது இந்த வயசில் என்னது, ஆண்டவரை பற்றியும் வேதாந்தத்தை பற்றியும் சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே கிண்டலாக கேலியாக பேசுவதை நான் பார்க்க முடியும். ஆனாலும் இவர் என்ன செய்யலை, சோர்ந்து போகலை. என்ன சொல்கிறாரு, வேதாந்தத்தை எடுத்து இது தேவனால் கொடுக்கப்பட்டது, இந்த வேலையை செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், என்னை எழுப்பியிருக்கிறார், ஆகினால் நான் என்ன செய்வேன், இதை செய்வேன் என்ற ஒரு வாஞ்சையோடு அங்கே கிட்டத்தட்ட அந்த மலை தேசத்திலே, அந்த மலைப்பாங்கான இடத்திலே 8 ஆண்டுகள் வளமையான இந்த புத்தக ஊழியத்தை செய்து அங்கே அநேகருக்கு சத்தியத்தை எடுத்து கூறினார். கண்டிப்பாக சார். அப்போது 8 ஆண்டுகள் ஊழியம் செஞ்சார் அப்படின்னு சொன்னால் இதனுடைய இந்த ஊழியத்தினுடைய விளைவு எப்படி இருந்துச்சு, இதனுடைய ரிசல்ட்? கண்டிப்பாக அங்கே ஒரு குடும்பம், 2-3 குடும்பங்கள் என்ன செய்தாங்க, ஆதாயப்படுத்தப்பட்டார்கள். முக்கியமாக யார் என்று சொன்னால் 1876 WC கிரைங்கர் அப்படின்ற ஒரு நபர், அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இவருடைய புத்தக ஊழியத்தின் நிமித்தமாக சத்தியத்தை அறிந்து கொண்டு குடும்பமாக என்ன செய்கிறாங்க, ஆதாயப்படுத்தப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே வேதாம வகுப்புகளை அவர் எடுத்துக்கொண்டு அவர் இன்னொரு குடும்பத்தையும் அழைத்து வருகிறார். இப்படி 2 குடும்பங்கள் அந்த இடத்துல ஆதாயப்படுத்தப்படுகிறது. அதற்கு பின்பாக வில்லியம் ஹேலே அப்படின்ற ஒரு வாலிப இளம் போதகர் அங்கே அனுப்பப்படுகிறார். என்று சொன்னால் இங்கே ஒரு ஊழிய ஸ்தலத்தை என்ன செய்கிறாரு, இப்போ அங்கே ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிறார்.
அங்கே ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 2-3 குடும்பங்கள் இப்போ அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அங்கே ஒரு வாலிப போதகர் அனுப்பப்படுகிறார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய விளைவாக கூட்டங்கள் நடத்தப்பட்டு அங்கு ஒரு திருச்சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போது அந்த மலை இடங்களிலே ஒரு திருச்சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கும் குடும்பங்கள் கிறிஸ்துவை பற்றியும் முக்கியமாக அந்த கடைசி நாள் அட்வந்து சத்தியத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் ஒரு கருவியாக இருந்த ஒரு மனிதர் இந்த ஏப்ரஹாம் லரூ என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக பாஸ்டர். அப்போ ரொம்ப வல்லமையாக செஞ்சுட்டு இருக்கிறார் அவரோட ஊழியத்தை, இந்த ஆமாம் 50 வயசுக்கு மேலேயும் கூட. ஆமாம், சொல்லுங்கள் பாஸ்டர். அப்போது இப்படியாக ஊழியத்தை செய்து முடித்து அந்த குடும்பங்கள் எல்லாவற்றையும் எப்படியாவது ஆண்டவரிடத்திலே இந்த மீதமான சத்தியத்திலே கொண்டு வர வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சகோதரி ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்கல்ல. ஆமாம். அவருடைய கணவர் ஒரு பிரசங்கியாராக இருந்தார். அவர் இந்த பிரசுரங்களை குறித்து படிக்கவில்லை, அதனை குறித்த வாஞ்சை இல்லை. அப்போது ஒரு சில நாட்கள் பிறகு அந்த பிரசங்கியார் மரித்து போய் விடுகிறார். இவர் என்ன செய்கிறார், உடனே அவர் வீட்டுக்கு சென்று குடும்பம் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லா இடத்திலும் நீங்கள் கொடுத்த புத்தகத்தினால நான் என்ன செய்து கொண்டேன், இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அந்த குடும்பம் முழுவதும் என்ன செய்கிறார், ஆதாயப்படுத்துகிறார். இவரை குறித்த ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இவர் எளிதாக ஒரு இடத்துல பேசி அவர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய நபர். அதாவது அவருடைய சத்தியத்தை சொல்லி அவர்களை மனமுவந்து அவர்களை எப்படியாவது வலியுறுத்தி விடுவார். அப்படிப்பட்ட மனப்பாங்கையுடைய ஒரு மாமனிதர். கண்டிப்பாக பாஸ்டர். சொல்லுங்கள் பாஸ்டர், தொடர்ந்தீங்கன்னா அந்த வயசில் அவர் என்ன செஞ்சார்? இப்போது அவர் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறனால கொஞ்சம் அவர் படித்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். இப்போ அவருக்கு வயது 60. இந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, எப்படியாவது கொஞ்சம் படித்து இந்த ஊழியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வயதையும் பாராமல் அங்கே ஹெடல்ஸ்பர்க் என்ற காலேஜுக்கு படிப்பதற்காக செல்வதை நாம் பார்க்க முடியும். 60 வயதில். சுவாரஸ்யமாக இருக்குது. சொல்லுங்கள் பாஸ்டர். அப்போது இந்த ஊழியத்தை செய்து முடித்து கிட்டத்தட்ட ஒரு தானியலை போல, தானியல் பார்த்தீங்க அப்படின்னா 84 வயதில் எங்கே இருக்கிறாரு, மேதோ பர்ஷியா அந்த ராஜ்யத்தில் தரியு மன்னனுடைய அந்த இடத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பதை பார்க்க முடியும். அப்போது வயது ஒரு தடை இல்லை என்பதற்கு ஏப்ரஹாம் லரூ ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு என்பதுதான் நாம் சொல்ல முடியும். கண்டிப்பாக பாஸ்டர். இந்த நாளின் நிகழ்ச்சியிலிருந்து இவருடைய வாழ்க்கையிலிருந்து என்ன பாடத்தை பாஸ்டர் நம்ம கற்றுக்கலாம்? ஒரு அருமையான பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். முக்கியமாக இவருடைய வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது பொருளை இழந்து போனார், மதிப்பை இழந்து போனார், சொத்தை இழந்து போனார். ஆனாலும் அவர் கவலைப்படலை. தேவன் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் சோதனைகளை அனுமதிக்கும் பொழுது தேவன் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யப்பட மாட்டோம், கைவிடப்பட மாட்டோம். தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 3:6 வாசிக்கும் பொழுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. அப்படி நம்பிக்கையாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? வசனம் 6, அவர் உன் பாதைகளை சவிப்படுத்துவார். ஐயோ என் சொத்தெல்லாம் போயிருச்சே, இனிமேல் என்ன செய்ய போகிறேன்ற ஒரு வேளை வழிவிலகி போயிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு இழப்பு தேவன் மீது அவருடைய பார்வையை தேவனிடம் செல்வதற்கு அது வழிவகுத்ததாக இருந்துச்சு. தேவனுடைய அனந்த ஞானத்திலே அநாதி தீர்மானத்திலே சில நேரங்களில் சில இழப்புகள் சில சோர்வுகளை அனுமதிக்கிறார் என்பதை உடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் மீது நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, விசுவாசமாக இருக்கும் பொழுது அந்த இழப்பு கூட எதிர்காலத்திலே தேவன் அது மேன்மையாகவும் சிறப்பாகவும் நம்மளுக்கு ஆக்கி தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மிக்க நன்றி பாஸ்டர். இந்த வயதான காலத்திலும் ஆபிரகாம் லரூ என்பவர் மிகவும் சிறப்பாக தேவனுடைய ஊழியத்தை செய்து முடித்தார் என்று சொல்லிக் கொடுத்தீங்க. இவருடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய பாடங்களை, ஆவிக்குரிய பாடங்களை இந்த நாளில் கற்றுக் கொடுத்ததற்காக உங்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறோம் பாஸ்டர். நன்றி பாஸ்டர். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். ஆமென்.